ஓம் சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் தமிழ் ஆன்மீக அன்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பது பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை காக்கும் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரசுதன் ஐயப்பனை பற்றிய தெய்வீக வரலாறை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஹரியும் ஹரனும் இணைந்து ஐயப்பன் எங்கனம் உருவானார், ஏன் அவர் மனித பிறவி எடுத்து வாழ்ந்தார், வெளியின் மீது அவர் மேற்கொண்ட பயணத்தின் அற்புதம் என்ன, மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக அவர் என்னவெல்லாம் செய்தார், ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கின்ற 41 நாட்கள் விரதத்தின் அர்த்தம் என்ன, சபரிமலையில் ஐயன் வீற்றிருக்கின்ற 18 படிகளின் ரகசியம் என்ன, ஐயன் எதற்காக சபரிமலையில் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை குறித்தும் இன்று நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். இது தர்மத்தின் சத்தம், ஆன்மாவின் விழிப்பு, தெய்வீகத்தின் உண்மை நிலை. சுவாமியே சரணமையப்பா. தொடர்ந்து கவனமுடன் பாருங்கள். முன்பொரு காலத்தில் மகிஷாசுரனின் வதத்திற்கு பிறகு தெய்வங்களும் தேவர்களும் மிகவும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தனது அண்ணன் மகிஷாசுரனின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக அசுரகுல பெண்ணாகிய மகிஷி உருவெடுத்து வந்திருந்தாள். அவள் இறையை நோக்கி புரிந்த கடும் தவத்தின் காரணமாக கடவுளர் அவளுக்கு முன்பாக காட்சியளித்தனர். என்னை எந்த சக்தியாலுமே அழிக்க முடியாத வரம் வேண்டும் என்று கேட்கின்றாள். கடவுளர் பதில் கூறினர், பிறப்பு என்ற ஒன்று உண்டென்றால் இறப்பும் அழிவும் நிச்சயம், அதை மாற்ற இயலாது என்று உறுதியாக கூறி நிற்கின்றனர். அப்பொழுது அவள் சொன்னாள், ஹரியும் ஹரனும் இணைந்த சக்தியால் பிறக்கின்ற ஒருவனால் மட்டுமே எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வரத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றாள். கடவுளரும் சம்மதித்து வரத்தை வழங்குகின்றனர். வரத்தை பெற்றவுடன் அவள் தேவர்கள் மீது பல அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விட்டாள். எந்த தெய்வத்தின் சக்தியும் அவளை எதிர்க்க முடியவில்லை. அவள் உலகை அதிர வைத்தாள், தர்மத்தை அழித்தாள். கலங்கிய தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முன்பாக போய் வேண்டினர். இந்த அரக்கி அழிப்பதற்கு ஒருவர் வேண்டும், அவர் இன்னும் பிறக்கவில்லையே என்று கடவுளரும் கவலை கொண்டனர். அந்த கணத்தில் தீர்மானிக்கப்பட்டதுதான் தெய்வீக சக்தியின் சங்கமம். சிவனின் ருத்ர சக்தி, விஷ்ணுவின் சத்வ சக்தி இரண்டும் ஒன்றாக இணைந்தன. அவரின் உருவத்தில் சிவனின் யோக அமைதி, விஷ்ணுவின் கருணை, இருவரின் வீரமும் நுண்ணறிவும் இணைந்து காணப்பட்டது. இந்த தெய்வீக குழந்தையானது பம்பையாற்றின் கரையில் ஒளிர்ந்தபடி தோன்றியது. அந்த காலகட்டத்தில் பந்தளம் அரசர் ராஜசேகர பாண்டியன் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் மிகவும் இன்புற்றிருந்தார்கள். ஆனால் மன்னருக்கோ மனதுக்குள் மட்டற்ற ஒரு கவலை குடிகொண்டிருந்தது. அது என்னவென்றால், குழந்தை இல்லையே என்ற சோகம் அவரை ஆட்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. திகைத்த மன்னர் சுற்றுமுற்றும் தேடி பம்பையாற்றின் கரையிலே ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறார். தெய்வீக ஒளி பொருந்திய குழந்தையாக அது இருந்தது. அந்த குழந்தையின் கழுத்தில் அற்புதமான ஒரு மாணிக்கமானது கட்டப்பட்டிருந்தது. அதனால் அந்த குழந்தைக்கு அவர் மணிகண்டன் என பெயரிட்டு அரண்மனைக்கு அழைத்து வந்தார். மன்னரும் அரசியாரும் அந்த குழந்தையை தத்தெடுத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து வளர்த்தனர். அந்த குழந்தை தெய்வ குழந்தை என்பதை அறியாமலேயே அவர்கள் வளர்த்து வந்தனர். அப்பொழுது ராணியும் கருவுற்றாள். ஒரு குழந்தை பிறந்தது. பந்தளம் அரண்மனையில் மணிகண்டன் இருந்தாலும் அவரின் செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு சாதாரண குழந்தை போன்றதல்ல. அதிக சக்தி நிறைந்ததாக, எதற்கும் அஞ்சாத மனம் கொண்டதாக, கருணை, சமநிலை, பரிவு போன்றவை கொண்டதாக அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. இந்த செயல்பாடுகள் அனைத்துமே அவர் ஒரு தெய்வம் என்பதை உலகிற்கு வெளிக்காட்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்காக மன்னர் தீர்மானிக்கிறார். ராணியும் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் இதை பொறுக்க மாட்டாத ஒரு மந்திரி ராணியின் மனதை சூழ்ச்சியால் கரைத்தான். ராஜாவுக்கும் ராணிக்கும் பிறந்த குழந்தை அரண்மனையில் இருக்கின்ற பொழுது எங்கிருந்தோ தத்தெடுத்து கொண்டு வந்த மணிகண்டனை இளவரசு பட்டம் சூட்டுவது என்பது சரியானதல்ல என்பதை தனது வஞ்சக செயல்கள் மூலம் ராணியின் மனதில் புரிய வைத்து ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள். ராணி தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதாக நாடகமாடச் செய்து
அந்த நோயை தீர்ப்பதற்கு புலிப்பால் வேண்டும் என்று அரண்மனை வைத்தியர்கள் மூலமாக சொல்ல செய்தார்கள். நாடெங்கும் ஒரே பரபரப்பு. யாருமே காட்டுக்கு சென்று புலியின் பாலை எடுத்து வர தயாராக இருக்கவில்லை. மந்திரியின் சூழ்ச்சியை தன் சூட்சுமத்தால் உணர்ந்து கொண்ட மணிகண்டன் தான் தனியாளாக சென்று புலிப்பால் எடுத்து வர சம்மதிக்கிறான். அரசரோ பதபதைப்புக்கு உள்ளாகிறார், தடுக்கிறார். ஆனால் மணிகண்டன் தனது பிறப்பின் ரகசியம் முழுமையாக வெளியேறும் தருணம் இது என்பதை உணர்ந்து கொண்டு காட்டுக்குள் பயணமாகின்றார். அங்கு மகிழ்ச்சியை வதம் செய்த பின்பு புலியுடன் அரண்மனைக்கு திரும்பி வருகிறார். மகிழ்ச்சியின் அசுர சக்தி மணிகண்டனின் தெய்வீக சக்தியை எதிர்கொள்ள முடியாமல் அழிந்து போகிறது. ஒரு கடுமையான யுத்தத்தில் அவர் அவளை வீழ்த்தினார். ஐயப்பனிடம் தோல்வியடைந்த மகிழ்ச்சி அவரை மணந்து கொள்ள விரும்புகிறாள். ஆனால் தர்மசாஸ்தாவோ தான் இப்பிறவியில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாகவும் தனக்கு இடதுபுறத்தில் மாளிகைபுரத்தில் மஞ்சமாதாவாக நீ அமர்ந்திருக்கலாம் என்றும் தன்னை எந்த வருடத்தில் கன்னிசாமிகள் தரிசிக்காமல் இருக்கிறார்களோ அப்பொழுது அவளை மணந்து கொள்ளலாம் என்றும் கூறுகிறார். மஞ்சமாதா இன்று வரை காத்திருக்கிறார். ஆனால் யுகங்கள் கடந்தும் அவரது கனவு நிறைவேறவில்லை. அரண்மனைக்குள் புலிப்படைகள் சூழ வருகை புரிந்த மணிகண்டனை பார்த்து மொத்த நாடுமே அதிர்ச்சி அடைந்து நிற்கின்றது. அனைவருமே பரபரப்பாக இருக்கிறார்கள். இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மன்னர் அவரை வற்புறுத்துகிறார். ஆனால் தனது பிறவியின் ரகசியத்தை அறிந்து கொண்ட மணிகண்டனோ தான் திரும்பி செல்லவிருப்பதாக கூறுகிறார். மன்னரின் வற்புறுத்தலுக்கு இணங்க அந்த நாட்டிலே இருக்கின்ற காட்டில் தான் தவ நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை மணிகண்டன் தெரிவிக்கின்றார். தான் எய்த அம்பு எந்த இடத்தில் போய் குத்திட்டு நிற்கின்றதோ அந்த இடத்தில் தனக்கு ஒரு கோவில் எழுப்புமாறு பணிக்கின்றார். மன்னரும் அதை ஏற்று எம்பெருமான் ஐயப்பனுக்கு அவர் எய்த அம்பு விழுந்த சபரிமலையிலே கடும் கானகத்தின் நடுவிலே ஒரு அற்புதமான ஆலயத்தை எழுப்புகின்றார். அங்கு யோக நிலையிலேயே அமர்ந்திருந்து எம்பெருமான் தன்னை அண்டி வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் இன்று வரை தனது தரிசனத்தையும் தெய்வீகத்தையும் அளித்து வருகின்றார். தன்னை தரிசிக்க வருபவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதற்காக 41 நாட்கள் கண்டிப்பான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஐயன் வலியுறுத்துகிறார். இந்த 41 நாட்களில் காமம் நீங்கும், கோபம் குறையும், பரிவு அதிகரிக்கும், மனம் நிலையாகும், ஆன்மீக ஆற்றல் வெளித்தெழும். இவை அனைத்துமே ஐயப்பன் கற்றுத்தந்த பாடங்கள். 18 படி நிலைகளை கடந்தால்தான் தன்னை தரிசிக்க முடியும் என்பதை ஒரு விதியாகவே ஐயப்பன் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த 18 படிகள் என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய குறியீடுகள். 1 முதல் 5 வரை உள்ள படிகள் மனிதனின் 5 விதமான வேதனைகளை குறிக்கின்றது. 6 முதல் 10 வரையான படிகள் பஞ்ச ஞானேந்திரியங்களை குறிக்கின்றது. 11 முதல் 15 வரை உள்ள படிகள் பஞ்ச கர்மேந்திரியங்களை குறித்து தெளிவுபடுத்துகின்றது. 16, 17, 18 என்ற 3 படிகளும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களை குறிக்கின்றது. இந்த 18 படிகளையும் தாண்டினால்தான் ஆன்மா தெய்வத்துடன் இணைகின்றது. அதனால் 18 படிகள் மிகவும் புனிதமானவையும் முக்கியமானவையும் கூட. ஐயப்பனின் வரலாறு என்பது வெறும் ஒரு புராண கதையல்ல, அது ஒரு ஆன்மீக ரகசியம். அவர் சுருக்கமாக சொல்கிறார், தர்மமே என் பாதை, தர்மத்தில் நடப்பவன் அருகில் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று ஐயப்பன் தெள்ள தெளிவாக வலியுறுத்துகின்றார். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை தரிசிக்க செல்வது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு ஆன்மீக எழுச்சி. நாமும் தர்மத்தின் வழி நின்று தர்ம சாஸ்தாவை தரிசித்து தர்மத்தை பறைசாற்றுபவர்களாக வாழ்வோம் என்ற உறுதியோடு சபரிமலை நோக்கிய நமது பயணத்தை தொடர்வோம். சுவாமியே சரணமையப்பா.